வணக்கம் ஜி. வணக்கம் சார். ராகு இது பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேசம் ரிஷபம் ரெண்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு இது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ராகு வந்து 10ஆம் இடத்துல இருந்தார். கேது 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ கேது பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வருது. ராகு பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு வருது. மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்குன்னா, திறமையை நிரூபிக்கணும்னே துடிக்கிறாங்க. எதையாவது ஒன்று புதுசாக செய்யணும், பாராட்டை பெறணும். இதுதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோள். நம்மளை விட சிறந்தவங்க யாரும் இல்லைன்னு மற்றவங்க நினைக்கணுங்கிற மாதிரியே தான் காரியங்களே செய்வாங்க. ஒரே மாதிரியான வேலையை செய்யவும் உங்களுக்கு பிடிக்காது. செக்கு மாடு மாதிரி காலைல ஆஃபீஸுக்கு போனாங்க, சாயங்காலம் வந்தாங்க, திரும்பி ஆஃபீஸ் போனாங்க, இப்படி அவங்களால ஓட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்க விரும்புவாங்க. ஏதாவது ஒன்று பிடிப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. இப்படியாப்பட்ட நபராக இந்த மிதுன லக்னம் இருப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விளையாட்டாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்து இருக்கணும். அது மேனுவலாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இந்த ராகு வந்து இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது, ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குற கிரகங்கள்லாம் கிடையாது. 10ஆம் இடத்துலேருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்கு. அதே மாதிரியாக இங்கே என்னென்னா, இப்போ இன்னும் 2+ சொல்லலாம். ராகு பயிற்சியாகி போகிறாரு, சனி 10ஆம் இடத்துல உங்களுக்கு இது வந்துட்டார். ஆமாம், இப்போ வேலையில் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் பொசிஷனை கொடுத்துருவார் சனி. ராகு வந்து ஒரு இந்த 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ தொழில் ரீதியாக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த குரு பயிற்சியாகி லக்னத்துக்கே வர்றாரு. 10ஆம் இடத்து நபர் இங்கே லக்னத்துக்கே உங்களுக்கு குரு வர்றதுனால இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் ராகு இந்த மிதுன லக்னத்துக்கு இருக்குது. ராகு 9ஆம் இடத்துல வந்திருக்கிறதும் 3ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கிறதும் ப்ளஸ்ஸு தான் அவங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம், ஒரே ஒரு 3ஆம் இடத்துக்கு கேது வருங்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ்ன்னு சொல்லலாம். தைரியத்தை கொஞ்சம் சிதைப்பார் அவர். தைரியத்தை கொஞ்சம் குறைபாடாக இருக்கும். என்னென்னா, இப்போ உங்களுடைய மூதாதையர் யாராவது தாத்தாவோ பாட்டியோ அவங்க யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னாக்க அதுக்கான ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான், அதாவது 2 விதமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டபுள் மைண்டு உடையவங்க இல்லையா, அது மாதிரி. கேது 3ஆம் இடத்துல மட்டும் ஒரு மைனஸ். ராகு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஓகே ஜி, என்ன கேட்கணும்? அதோட தொழில் தான் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்குது, தொழில் சிறப்பு, உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்குது. இவங்களுடைய கல்வி நல்லா எப்படி இருக்கும்? கல்வி நல்லா, பொதுவாகவே இவங்க மிதுன லக்னம் கல்வியில் சிறந்தவங்க கல்வி தான். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸைன்னு சொல்லணும். நம்ம கல்வியில் வந்து இவங்க நினச்சது ஒரு கல்வியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு கல்வி சொல்லிகிட்டு இருப்பாங்க. டாக்டராக படிக்கணும், இன்ஜினியராக போகணும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் படித்தது வேறு படிப்பாக இருக்கும். வேறு சப்ஜெக்ட் எடுத்துருவாங்க. அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்கன்னா வேலை எப்படி அமையுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சம்மந்தமில்லாத வேலையை பார்ப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், டபுள் மைண்டுங்கனால நினச்சது ஒரு படிப்பாக இருக்கும், படித்தது ஒரு படிப்பாக இருக்கும், பார்க்குறது ஒரு வேலையாக இருக்கும். படிப்புக்கான வேலையாகவும் அது இருக்காது. இதெல்லாம் இவங்களுடைய வாழ்வியல் நடக்கிற விஷயங்கள். அப்படிங்கும்போது படிப்பு வந்து இந்த நேரத்தில் அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை படிக்கலாம். அதுதான் முக்கியமானது. ஏன்னா இவங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் ரொம்ப பிடித்தமான விஷயந்தான். ஏரோநாட்டிக்கல் அண்டு மிலிட்ரி சம்மந்தமானது, பேங்கிங் சம்மந்தமானது, ஆடிட்டிங் சம்மந்தமானது, இதெல்லாம் இவங்களுக்குரிய கல்விகள். ஏன்னா வித்தியாசமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு. ஆடிட்டிங்னா புது கேஸ் வரும், புது விதமாக செயல்படுவாங்க. அதே மாதிரியாக இவங்க வக்கீல் தொழிலுக்கு ரொம்ப கரெக்டானவங்க, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வாதம் பிரதிவாதங்கிறதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. அதனால் அந்த வக்கீல் துறையும் தேர்ந்தெடுத்து இவங்க படிக்கலாம். அல்லது ஆடிட்டிங் சம்மந்தமாக போகலாம், அல்லது இந்த உணவு சம்மந்தமான துறைன்னு இப்போ கேட்ரிங் அதுவும் பண்ணலாம். இதெல்லாம் படிக்கலாம். அவங்க படித்தாங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இதை தவிர வேறு ஏதாவது சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க, வேறு தான் பார்ப்பாங்க. அந்த படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த வேலைகளை தவிர, இந்த படிப்புகள் தவிர வேறு படிப்புகள் எடுத்தாங்கன்னா அந்த துறையில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான். அவங்க திருமண காலம் இருக்கா? அவங்களுக்கு திருமணம் குரு பயிற்சியாகி லக்னத்தில் இருக்கிறார். அவர் 9ஆம் இடத்துல ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் நடக்கும்.
இவங்க மட்டும் நான் சிறப்பு இந்த மிதுன லக்னம் மட்டும் வாழ்க்கை துணையை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா 1, 2, 3 திருமணங்களுக்கான வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் சரியான ஜாதகத்தை நீங்கள் அதை பார்த்து திருமணத்தை நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா இந்த மாதிரியாக மிஸ்டேக். ஏன்னா எதிராளி வந்து குரு, அவர் சொல்கிறது தான் கேட்கணும் பாரு, அந்த கட்டுப்பாடெலாம் உங்களுக்கு பொதுவாக பிடிக்காது. அதனால் இந்த லக்னங்களை தேர்ந்தெடுக்கும் போது, இப்போ அந்த பையனுடைய இவங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னாக்கா மிதுன லக்னம், லக்னங்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இவங்க தேர்ந்தெடுக்கணும். மிதுன லக்னத்தை தேர்ந்தெடுக்கலாம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த மாதிரி லக்னங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்களுக்கு பிரிவு ஏற்படாது. கடக லக்னம் அதற்கு அடுத்த கேட்டகரியில் இருக்குது, கடக லக்னத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி மீன லக்னத்தையும் இவங்க தேர்ந்தெடுக்கலாம். மற்ற லக்னங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பொதுவாக இவங்க தனுசு லக்னத்தை தேர்ந்தெடுக்கவே கூடாது. தனுசு லக்னமாக இருந்தால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியாக உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த தனுசு லக்னத்தை மட்டும் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த திருமணங்கிறதுல ஒரு பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இதுதான் திருமணம் சம்மந்தமாக. ஓகே ஜி, வேறு என்ன ஜி? இவங்களுடைய ராகு பிரச்சனை உடல்நிலைகள் ஏதாவது பாதிப்பு அல்லது ஏற்கனவே பாதிச்சிருந்தால் முன்னேற்றம் ஏதாவது இருக்கும்? உடல்நிலை பாதிப்புன்னு பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பீரியடு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு இயல்பாகவே. அது இப்போ இந்த ராகு பிரச்சனையால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அந்த பீரியட் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்க பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சரியான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சனியினுடைய பார்வை இந்த இவங்களுடைய நோய் சாணத்துக்கு இருக்குது. அதனால் அது வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிக்கலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா மர்ம உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரியாக இருக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. தயங்காதீங்க, மற்றவங்கள்ட்ட வந்து சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. அல்லது நல்ல மருத்துவரை சந்தித்து நீங்கள் குறைபாடுகள் இருந்தால் அதை நீக்கிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்வியல் சம்மந்தமான விஷயங்கள். என்னமோ ஏதோ ஒன்றும் பயந்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது பற்றியான சிந்தனையை வந்து நீங்கள் வேறு விதமாகலாம் கற்பனைனா 2 விதமாகலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நல்ல மருத்துவர் அன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் இல்லை. ஏன்னா இந்த 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு இந்த இடமாக அமைஞ்சிருது, இடுப்பு சார்ந்த இடமாக அமைகிறதுனால இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இல்லாதவங்க தேவையில்லை. ஒரு 45-50 வயசு கடந்தவங்களுக்குலாம் பிரச்சனைங்க இருக்கும். இப்போ 45 வயது கடந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த பீரியடு ஸ்டாப் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, வேறு என்ன ஜி? உங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் எப்படி இருக்குது சார்? அது வாகன பீரியட் தான். அவங்க கொஞ்சம் விதவிதமாக வாகனத்தை மாற்றுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ அந்த யோகம் வருது, அவங்க ராகு எது பயிற்சியில் அப்படி என்ன? ராகு எது பயிற்சியில் இல்லை, சனி பயிற்சியில் இருக்கிறனால இந்த 1.5 வருஷம் இந்த 2 வருஷத்தில் அவங்க வாகனங்கள்லாம் வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம், நல்லாயிருக்கு. பழைய வாகனங்களும் கொடுத்துருவாங்க, கொடுத்து மாற்றிக்கலாம். 1க்கு மேற்பட்ட வாகனங்கள், 1க்கு மேற்பட்ட வீடு உடையவங்க, அடுக்குமாடி குடியில் இருக்கிறவங்க, அவங்க வீடு இருக்காங்கன்னா மாடியிலையும் ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வாடகைக்கு இருந்தாங்கன்னா கூட இந்த இரட்டைத்தன்மையுடைய வீடுகளாக தான் இவங்க இருப்பாங்க. ஓகே, வேறு என்ன? இவங்களுக்கான ஆலோசனைகள், இவங்களும் ஒரு புத்திசாலி தான், வித்தியாசமான புத்திசாலி. இந்த 2 விதமாக யோசிக்கிற விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் இது சிக்கலுக்குரியது. 2 விதமாக யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதே மாதிரியாக வாழ்க்கை துணையிலும் இது வந்து 2 விதமாக யோசிக்கிற சிக்கலானது. ஒரே முடிவாக எடுங்க. இந்த 2 விஷயங்களில் தொழிலையும் வாழ்க்கை துணையிலையும் ஒரு முடிவை வந்து சரியாக எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக இறங்கி செஞ்சுருவாங்க, செஞ்சுட்டு தப்பாக போனோன்னா அப்படி பண்ணியிருக்கலாமோ ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு மன உளைச்சலாக ஆயிரும் அவங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரியாக என்ன ஓட்டங்களுடைய என்னென்னா ஒரு செயலை வந்து தீர்மானிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் முற்றிலுமாக 2 ஆப்ஷனையும் யோசனை பண்ணுங்கள். இன்னொருத்திட்ட ஆலோசனை பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தையும் சொல்லுங்கள், எது பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆவது நபருடைய ஒப்பீனியன் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 2யும் யோசிச்சிங்கன்னா 2னுடைய ப்ளஸ் மைனஸையும் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதனால் 3ஆவது நபருடைய ஒப்பீனியன் உங்களுக்கு அவசியமானது எல்லா விஷயத்துலையும். அதனால் உங்களுடைய விஷயத்தை சொல்லி சரியான நபரை உங்களுக்கு கரெக்டாக சொல்லக்கூடிய நபர் யாருன்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் அவரோட ஒப்பீனியன் கேட்டுங்க. இது அதாவது டாக்டர்கிட்ட போனாலும் சரி, ஒரு டாக்டரை பர்மனெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜோதிடர் இருந்தாலும் ஒரே ஜோதிடர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பல ஜோதிடர்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள. அதே மாதிரி மருத்துவரும் சரி,
உங்களுக்கு ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு விதம் தான். எப்படி ஜோதிடர் அதே மாதிரி தான் மருத்துவர். உங்களுக்கு ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு விதமான நபர்கள். அவங்க வேறு வேறு விதமாக அவங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லக்கூடியவங்க. அதில் ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இருந்தால் தான் சரியான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போனீங்கன்னா நீங்கள் குழம்புன்னு இல்லாமல் அவங்களும் குழம்பு தான் நிச்சயமாவாங்க. இது பெஸ்ட்டு. இதுதான் அறிவுரை. உங்களுக்கு சொல்லணும்னா பொதுவான அறிவுரை. எந்த காலத்துலையும் பயிற்சிக்காக இல்லை, எந்த காலத்துலையும் இது உங்களுடைய அறிவுரை. இப்போ இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. ஆமாம், இது மீடியம் தான். இந்த பயிற்சினால் ராகுகேது பயிற்சினால் பெருசாக அவங்க பாதிப்படுறதும் இல்லை, பெருசாக துன்பப்பட போகிறதும் இல்லை. மீடியம் தான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், ராகுகேது பயிற்சி வந்தாலும் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் வச்சுருப்பாங்க. ஆமாம், பின்புறம் அரச மரத்துக்கு கீழே விநாயகர் சிலை வந்து அதுக்கு 2 பாம்பும் பின்னு இருக்க மாதிரி. அது ராகுகேதுவா இல்லை நாகதேவதைகள் மாதிரி எதுவா? இல்லை, எனக்கு அது கன்ஃபியூஷன் இருக்குது ரொம்ப. ஏன்னா அந்த வடிவமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வடிவமாக தான் இருக்குது, பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ராகுகேது தோஷம் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் போய் அங்கே பரிகாரம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி ஒன்று சிலை வச்சுருங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா அது ஒரு சயின்டிஃபிக்கான தகவல். அது நான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அது சொல்லாமல் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த காலத்துலேயாவது யாராவது புரிஞ்சுக்குவாங்க அதை அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ ராகுகேது தான் அந்த கிரகணத்தினுடைய தன்மையை சொல்லக்கூடியது. கிரகணம் எப்போது நடக்குதுங்கிற விஷயம். இப்போ நம்ம ஒரு டைனஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, பூமியும் சந்திரனும் எப்படி ட்ராவல் ஆகுறாங்கன்னு நம்ம ஒரு டைரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா. ஆமாம் ஆமாம். அந்த கட்டாப்பு தான் உங்களுக்கு ஒரு ராசிக்குள்ளே பூமியும் சந்திரன் கிடக்கிறது தான் அந்த பிணைஞ்சு போகிறது. ஏன்னா மூமெண்ட்டில் இருக்கிற கிரகம் இல்லைங்களா பூமியும் சந்திரனும். அப்போ எப்படி இவங்களுடைய இந்த அமாவாசை பௌர்ணமி நடக்கிற அந்த அலைன்மெண்ட்டை சொல்லக்கூடிய விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவியல் பூர்வமான விஷயம் என்னென்னா, அந்த டிஎன்ஏ வடிவம் இருக்குது பாருங்கள். இப்போ தானே டிஎன்ஏ வடிவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் பின்னாமல் தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ வடிவம் தான் இதுங்க. அப்போ அந்த ராகுகேதை யாருக்கு இங்கே ஒப்பிடுறாங்க? தாத்தா பாட்டிக்கு ஒப்பிடுறாங்க. ராகுன்னா பாட்டி. ஆமாம், டிஎன்ஏ தான். ஆமாம், கேதுன்னா தாத்தாவை குறிக்கிறது, முன்னோர்களை குறிக்கணும்னு வச்சுங்க. அப்போ அவங்களுடைய சாரம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ 7 தலைமுறை சொல்கிறாங்க. இப்போ இந்த 7 தலைமுறையில் உங்களுடைய அந்த உங்களுடைய முன்னாடி உள்ள 6 தலைமுறையினுடைய பதிவுகள் உங்கள்கிட்ட இருக்கும். எப்படி இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த டிஎன்ஏல எப்படி பதிவாகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்கள் குழந்தைகள்கிட்ட உங்கள் இதுலேருந்து 50% அவங்கள்ட்ட இருக்கும். டிஎன்ஏவுடைய அந்த பதிவுகள் 50% பதிவுகள் அவங்களுக்கு போய் சேரும். அவங்க குழந்தைகளுக்கு அது 25% போகும். அதுக்கு அடுத்த குழந்தைங்க உங்களுக்கு 12% அந்த மாதிரியே போய் லாஸ்ட்டு 7வது பிரிவுலேருந்து டோட்டலாக இருக்காது. அப்போ இந்த முன்னோர்கள் செஞ்ச வினை பயன் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இங்கே தொடரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஆராய்ச்சியில் டிஎன்ஏல மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதை அறிவியல் பூர்வமாக இருக்கிற விஷயத்தை அன்று சொல்ல முடியாத காரணத்தினால ஆன்மீக ரீதியாக கொண்டு போய் வச்சுருக்காங்க. இந்த வடிவங்கிறது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நம்ம போட்டு காமிப்போம், ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். மறுபடியும் மக்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறதுக்கு இதை செய்வோம். அப்போது நம்ம முன்னோர்கள் பரிகாரங்கிற பேரில் நிறைய விஷயத்தை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அனுமானத்தினால் இப்போ டிஎன்ஏங்கிறது இந்த வடிவத்தில் இருக்குன்னு எப்படி நீங்கள் யோசிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவங்க எப்போவோ பண்ணியிருக்காங்க. எப்போவோ பண்ணி 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்படி தான் பிணைஞ்சு போகுது. இப்போ கிரேக்கர்கள் பாருங்கள், 2000-3000 வருஷத்தினுடைய கிரேக்கர்களில் இந்த பிணைஞ்சு போகக்கூடிய பாம்புகளுடைய வடிவங்கள் அங்கே இருக்குது. அப்போது இந்த ஆராய்ச்சிங்கிறது பெருங்கொண்ட ஆராய்ச்சி, சாதாரண விஷயம் இல்லை. இந்த அஸ்ட்ராலஜி அந்தந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸாக போகிறோம். நம்ம படம் ரொம்ப எளிதாக வர இதுக்கப்புறம் போகிறவங்க இதை விட இன்னும் அட்வான்ஸாக போகலாம். இப்போ அதுதான் இப்போ நாஸ்ட்ரடாம்ங்கிற ஒரு நபரெல்லாம் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக அந்த ஒரு 1440 வருஷம் சைக்கிளில் இப்படி ஒரு மனிதர்கள் பிறப்பாங்கிறது அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க. இந்தந்த காலகட்டத்தில் போர்கள் ஏற்படும்,
அப்படிங்கிறதுல அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த கிரக சேர்க்கைகள் தான், கிரக சேர்க்கைகள், கிரக மாற்றங்கள், இந்த மாற்றங்களை வச்சே வந்து இந்த, ஏன்னா இது ஃபிக்ஸட் இல்லைங்களா. ராகுங்க இன்றைக்கி வந்து 1 வருஷம் இருக்குன்னா அடுத்த 1 வருஷம் அடுத்த ராசிக்கு போகுது அப்படிங்கிறது. சனி ஒரு ராசியில் இருந்ததுன்னா அடுத்த 2 வருஷத்தில் அடுத்த ராசிக்கு போகுது அப்படிங்கிறது. அப்போ இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வரும்போது என்னென்ன விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிற இந்த கிரக சேர்க்கைகள், கிரக விலகல் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்கள் வந்து என்னுடைய 3 ஆயுள் கூட பத்தாதுன்னு வச்சுங்களேன், 3 பிறவி எடுத்தாலும் கூட பத்தாது. ஆனால் நான் இதை வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஏதோ முன்ஜென்மத்தினுடைய தொடர்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே விட்டு போனது அங்கே தொடருன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, என்னுடைய தந்தையோ என்னுடைய பார்ட்னரோ அதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து கிடையாது. பெரியப்பா இருந்தார், அப்பா வந்து சும்மா பார்ப்பாரே தவிர யாருக்கும் அவர் சொன்னது கிடையாது. 31 வயசு வரைக்கும் எனக்கு என்னுடைய ஜாதகம் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்போது திடீர்னு இது எப்படி இந்த ஜாதகம் படிக்கணுங்கிற எண்ணங்கள் வருது, சிந்தனைகள் வருது, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணுங்கிற எண்ணம் வரும்னா இது முன்ஜென்மத்தினுடைய தொடர்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே எதோ விட்டுட்டோம் நம்ம, அதை அங்கே தொடரும் அப்படி தான் நினைக்கிறேன் தவிர, நீங்கள் நான் கூட உட்காந்து பேசியிருக்கலாம் அந்த ஆராய்ச்சி நம்ம அங்கே தொடர்றோம் நம்ம, அவ்வளோதான். இல்லைன்னா காலம் சும்மா உங்களை வந்து ஒரு நபரை வந்து இணைக்கவே இணைக்காது. அவ்வளோ அற்புதமானது. காரண காரியம் இல்லாமல் உங்களை வந்து நான் எங்கே பிறந்திருக்கிறேன், நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க, 2 பேருடைய கான்செப்ட் என்ன, உங்களுக்கு ஜோதிடம்னாவே நீங்கள் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட இப்போ 10 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கோமே நம்ம, பேசிட்டு இந்த ஒரு வீடியோ போடுறோமே, இது எல்லாமே ஃபிக்ஸடு, நம்மளுடைய டிஎன்ஏல இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய தொடர்புகள் தான் அப்படின்னு. அற்புதமான நல்ல கேள்வி கேட்டீங்க. அடுத்ததில் பார்ப்போம்.